ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் ஆட்டுங்கால் குருமிளகுல குழம்பு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்த்துங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஆட்டுங்கால் குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 2 வரமல்லித்தூள், 2 ஸ்பூன், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு போட்டு, அரை ஸ்பூன் சோம்பு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு சதைச்சி விட்டுக்கலாம். அப்புறம் பாருங்க, கால் நல்லா வெந்துருச்சு. இனி அந்த மசாலாவை நமக்கு அதில் போட்டுக்கலாம். அரைச்சதும் சதச்சதுமாக மசாலாவை அதில் போட்டு அளவான தண்ணி, மிக்ஸி கழுகி அளவான தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சுடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவு உப்பு இப்போ தான் போடணும். அப்புறம் நல்லா வெந்துச்சு பாருங்க. மசாலா நல்லா வெந்ததுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் குறுகின மாதிரி இப்படி தான் இருக்கணும் மசாலா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக முறிச்சதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அதே மாதிரி பண்ணி ஒரு 2 தண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்புல போட்டுக்கலாம். குழம்புல ஊற்றி வச்சு எங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுங்கால் குழம்பு, குருமிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி திக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்யும். நல்ல மணமாகவும் நல்ல மணமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குழம்புத பிறந்தவங்களுக்குன்னா ரொம்ப நல்லது. இதில் நம்ம கடுகு போட்டதுனால மருந்து குழம்பு மாதிரி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.